لا إله إلا الله اللهم صل على محمد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهر بيتي للطائفين والعاكفين والركع السجود صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إن مسح الركن اليماني والركن الأسود يحط الخطايا حطا رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய இணை துணையற்ற அல்லாஹுவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், நித்திய ஜீவன், நிரந்தரமானவன். இந்த உலகத்தை படைத்து ஆளுகிறவன், பரிபோஷிக்கின்றவன், பரிபாலிக்கின்றவன். அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று மனதினால் அறிந்து நாவினால் சாட்சி கூறுகிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க வழி நடத்துனர், சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளை தனது வாழ்க்கையில் கடைபிடித்தொழுகிய அருமை மிகு சஹாபாக்கள், நபியுடைய குடும்பத்தினர்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய வீட்டில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறார்களோ அவைகளை நானும் நீங்களும் கடைபிடித்து நடந்து, எவைகளை வாழ்க்கையில் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை வாழ்க்கையில் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கு வசியத் செய்கிறேன், நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா நான் பேசக்கூடிய கேட்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் கடைபிடித்து நடப்பதற்கு தவுல் ஏற்றுக்கொள்வானாக. அதற்குரிய தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, துல்கஅதாவுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். துல்கஅதாவுடைய பாதி மாதம் வந்துவிட்டால் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் வைக்கக்கூடிய, இஹ்ராத்துடைய நியத்து வைக்கக்கூடிய காலம் ஆரம்பமாகிறது. முழு உலகத்திலிருந்தும் கோடிக்கண் லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வுடைய வீட்டை ஹஜ் செய்வதற்காக இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் நம்முடைய ஊரிலிருந்தும் ஒரு சிலர் இந்த வருடம் ஹஜ்ஜுக்காக செல்ல ஆயத்தமாகி கொண்டிருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். அந்த வகையிலே அந்த ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட, அந்த வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை
இன்றைய குத்துபாவில் சேர்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மனித குல தந்தை, முதலாவது தந்தை என்று சொல்லுகிறது. மனித குலத்தின் முதலாவது தந்தை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மனித குலத்தின் இரண்டாவது தந்தை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே 950 வருடங்கள் தாவத்துடைய பணி செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய தாவத்துடைய பணி இருந்தது என்றால், அல் குர்ஆன் சொல்லுகிறது, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய கோத்திரத்தினர்களை நான் இரவு பகலாக தாவத்து கொடுத்து அழைத்தேன். இரவு பகலாக முயற்சி செய்கிறேன். பகலிலே இரவிலே இது போன்று பல கட்டங்களிலும் அவர்களுக்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், தீனின் பக்கம் அழைப்பதற்காக. ஆனால் அந்த மக்கள் என்னை கண்டால் விரண்டு ஓடுகிறார்கள். என்னுடைய பேச்சை கேட்காதபடி தங்களுடைய காதுகளுக்குள்ளே விரல் நொடிகளை போட்டு அடைத்துக் கொள்ளுகிறார்கள். இப்படியெல்லாம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தாவத்துடைய பிரச்சாரத்தை பற்றி கூறுகின்ற சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறார். 950 வருடங்கள் தாவத்துடைய பணி செய்தும் அவர்களுடைய தாவத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் வெறும் 85 பேர் மட்டும்தான். வெறும் 85 பேர் மட்டும்தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்படியே காலம் போகிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் தாங்க முடியவில்லை, பொறுக்க முடியவில்லை. அல்லாஹ்விடத்திலே பொறுமையோடு இருந்த அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ஃபதஆ ரப்பஹு அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர். எனக்கு இனிமேல் முடியாது யா அல்லாஹ், இனி முடியாது, நான் பலவீனமானவன், இந்த மக்கள் ஒன்றுக்கும் கட்டுப்படுகிறார்கள் இல்லை, எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த முறை அவர்களிடத்தில் கிடையாது, என்னால் முடியாது யா அல்லாஹ், உன்னுடைய குதிரத்தை இறக்குவாயாக, உன்னுடைய அதாதை இறக்குவாயாக, இந்த மக்களை அழித்தொழிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா பொறுமை இழந்து நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட அந்த துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். ஃபஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமாஇ பிமாஇன் முன்ஹமிர். முன்ஹமிர் என்பதற்கு விளக்கம் என்னவென்றால், நாங்கள் மழை பொழிகின்ற பொழுது சொட்டு சொட்டு அந்த தண்ணீரைத்தான் பார்த்திருக்கிறோம். ஒரு டெப்பை திறந்தால் ஒரு நீர்வீழ்ச்சியிலிருந்து வருகின்ற தண்ணீரை பார்த்திருக்கிறோம். அது ஒரேடியாக பெரிதாக வரும், அள்ளுண்டு வரும். அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? வானத்தில் இருந்த மழையை பொழிய ஆரம்பிக்கிறான். அது எந்த அளவுக்கு என்றால், அது ஒரு லொட்டாக வந்து இறங்கியது. பூமிக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, வானமே மழை பொழி, பூமிக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, உனக்குள்ள இருக்கின்ற தண்ணீர்களை எல்லாத்தையும் வெளியே அனுப்பு என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வானமும் மழை பொழிய ஆரம்பித்திருக்கிறது. பூமியும் தனக்குள்ள இருந்த தண்ணீரை வெளியே கொட்ட ஆரம்பித்திருக்கிறது. இந்த நேரத்திலே முழு உலகத்தையும் அல்லாஹ் தஆலா தூஃபான் என்று சொல்லக்கூடிய வெள்ள பிரளயத்தை கொண்டு அழித்து விட்டான். முழு உலகமும் சேதம் உண்டாகிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட வெறும் 85 நபர்களை மட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான்.
மழை பெய்ய போகிறது, வெள்ளம் வரப்போகிறது, அதற்காக ஒரு கப்பலை கட்டுங்கள், அந்த கப்பலிலே உங்களை ஏற்றுக்கொண்ட மக்களை மட்டும் ஏற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. நபி அவர்கள் ஏற்றுகிறார்கள். அந்த 85 பேர் மட்டும் பாதுகாக்கப்படுகிறார்கள். மற்றைய உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் அழிக்கப்படுகிறார்கள். முழு உலகமும் வெள்ளத்தால் அப்படி அழிக்கப்படுகிறது. என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த அழிவு சம்பவத்திலே அல்லாஹு தஆலாவுடைய முதல் வீடு, இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிமக்கா, மக்காவில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல்லாஹுல் ஹராம், அந்த பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடும் சேர்ந்து அழிக்கப்படுகிறது. அந்த வீட்டுக்கும் அழிவு உண்டாகிறது, சேதப்படுத்தப்படுகிறது. ஆனால் அதனுடைய அஸ்திவாரம் மட்டும் பாதுகாக்கப்படுகிறது. இந்த தூஃபான் என்று சொல்லக்கூடிய வெள்ளத்திலே அல்லாஹ்வுடைய காபத்துல்லா, அல்லாஹ்வுடைய முதல் வீடு அழிக்கப்படுகிறது. அதனுடைய அஸ்திவாரம் மட்டும் மிஞ்சுகிறது. அதற்கு பிறகுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இந்த காபத்துல்லா அந்த அஸ்திவாரத்திலிருந்து கட்டப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ். இந்த பள்ளிவாசலை அல்லாஹு தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உதவியோடு, அவர்களுடைய மேற்பார்வையின் கீழ் ஜின்களை கொண்டு பைத்துல் முகத்தஸை அல்லாஹு தஆலா நிர்மாணித்தான், கட்டி வைத்தான். அல்லாஹ்வுடைய முதல் வீடு காபத்துல்லாஹுவை ஹிலாஃபான சில கருத்து முரண்பாடான சில முறைகள் இருந்தாலும் இறுதியான அறுதியான சொல்லாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு சொல்தான் அல்லாஹ் தஆலா காபத்துல்லாஹுவை மலக்குமார்களை கொண்டுதான் உலகத்திலே கட்டி வைத்தான். எனவே அந்த காபத்துல்லா மலக்குமார்களுடைய உதவியோடு கட்டப்பட்டு தூஃபான் என்று சொல்லக்கூடிய வெள்ளத்திலே அது சேதப்படுத்தப்பட்டு அதனுடைய அஸ்திவாரம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மீண்டும் கட்டப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, ஹஜருல் அஸ்வத் கல்லு அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டு அபு குபைஸ் என்று சொல்லக்கூடிய மலையின் உச்சியிலே அல்லாஹ் தஆலா கொண்டு வைக்கிறான். அது பாதுகாக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த சம்பவத்தை 3 கட்டமாக பேசுகிறான். இந்த காபத்துல்லாஹ்வை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டியதை 3 கட்டமாக பேசுகிறான். முதலாவதாக அல்லாஹ் தஆலா வாஹிதுனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹிரா பைத்தி. அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறான். அஹிதுனா, அஹத் என்றால் உடன்படிக்கை, எக்ரிமெண்ட். அல்லாஹ் தஆலா ஒரு உடன்படிக்கை செய்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் இருவரும் என்னுடைய இந்த பைத்துல்லாஹுவை, என்னுடைய இந்த வீட்டை, இந்த ஆலயத்தை நீங்கள் துப்புரவு செய்து அதனை நீங்கள் துப்புரவு செய்ய வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதனை சூழ இருக்கின்ற அத்தனை பகுதிகளையும் துப்புரவு செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களுக்கும் தலைமை பள்ளிவாசல் காபத்துல்லா. அந்த காபத்துல்லாஹ்வை துப்புரவு பணிக்காக அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியது யார்? உலகத்திலே சிறந்த நபித்துவம் கொடுக்கப்பட்ட 2 நபிமார்கள். கண்ணியமானவர்களே, எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த காபத்துல்லாவை சூழ துப்புரவு வேலையிலே ஈடுபடுகிறார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலாவுடைய 2வது கட்டளை வருகிறது. வைத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித் மினல் பைத்தி வ இஸ்மாயில். 2வது கட்டளை அல்லாஹ்வுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, மகனோடு சேர்ந்து காபத்துல்லாஹுவை கட்டுங்கள். இந்த கட்டு வேலைக்காக இன்று நாங்கள் பார்க்கிறோம். கட்டு வேலை என்றால் பெரிய பில்டிங்களை கட்டுவதற்கு
பலாஞ்சி அப்படி என்று சொல்லி எடுப்பார்கள். கண்ணியமானவர்களே, இந்த கட்டு வேலைக்காக அல்லாஹு தாலா சுவர்க்கத்தில் இருந்து ஒரு மாணிக்க கல்லை இறக்கி வைக்கிறார். அந்த கல்லுக்கு பெயர் தான் மகாம் இப்ராஹிம். அந்த கல்லின் மீதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்று காபத்துல்லாஹ்வை கட்டுகிறார்கள். அது எப்படி ஒரு அதிசயமான, புதினமான, அபூர்வமான, ஆச்சரியமான கல் என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அது உயர்ந்து உயர்ந்து கட்டுமானம் போக போக அந்த கல்லும் அவர்களை தூக்கி செல்லும். மேலே கல்லுகள் தேவை, சாந்து தேவை, ஏதாவது தேவை என்று வருகின்ற பொழுது கீழே இருக்கின்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவைகளை பெறுவதற்காக நாடுகின்ற பொழுது அந்த கல்லு கீழே இறங்கி வரும். இப்படியான ஒரு கல்லில இருந்துதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாஹ்வை கட்டுகிறார்கள். கட்டி முடித்ததன் பின்னால் அந்த கல்லை அல்லாஹு தாலா ஒரே இடத்திலே வைத்து அல்லாஹு தாலா அதனை நிறுத்திவிட்டான். அந்த கல்லுக்கு பெயர் தான் மகாம் இப்ராஹிம். மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு போகின்றவர்களால் அதனை பார்க்க முடியும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே பைத்துல்லாஹுவை கட்டிவிட்டு தந்தையும் மகனும் சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே 3 துஆக்களை கேட்கிறார்கள். முதலாவது கேட்கிறார்கள், யா அல்லாஹ் ரப்பனா வ தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நாங்கள் செய்த இந்த காரியத்தை நல்ல விடயத்தை கபூல் செய்து கொள்வாயாக. எந்த ஒரு விடயத்தை, நல்ல விடயங்களை நாங்கள் செய்தாலும் அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அதனை இஹ்லாஸாக ஒப்படைப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அதனுடைய கபூலியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவே எங்களை கபூல் செய்து கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். இரண்டாவது, ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். யா அல்லாஹ், எங்கள் இருவரையும் உண்மையான முஃமின்களாகவும் எங்களுடைய பிச்சனத்திலிருந்து உண்மையான முஸ்லிம் சமூகத்தையும் நீ கட்டாயம் எங்களுக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்கிறார்கள். மூன்றாவதாக, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், இந்த சமூகத்தில் இருந்து ஒரு ரசூலை நீ அனுப்ப வேண்டும். அவர் உன்னுடைய வேதத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த மக்களை தஸ்கியா பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அதன் பலனாக உலகத்திலே வந்தவர்கள் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இவ்வாறு இரண்டாவது கட்டமாக காபத்துல்லாஹ்வை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்துவிட்டு அவர்கள் திரும்புகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, இப்ராஹிம் வஅஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ். மக்களை காபத்துல்லாஹ்வை கட்டியதோடு போதாது, மக்களை ஹஜ்ஜிக்காக அழையுங்கள், மக்களை ஹஜ்ஜிக்காக அழையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. இந்த நேரத்திலே தஃப்சீரிலே வருகிறது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லா இருக்கின்ற இடம் பாலைவனம், யாருமே இல்லாத பாலைவனம். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் அங்கு கொண்டு வந்து அவர்கள் விடுகின்ற நேரத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், யாருமே அங்கு இருக்கவில்லை, வெறிச்சோடி இருந்த ஒரு பாலைவனம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், ஹஜ்ஜிக்காக மக்களை அழைக்குமாறு நீ சொல்லுகிறாய், இந்த இடத்திலே மனித சஞ்சாலமே இல்லாத இந்த இடத்திலே, எந்த ஒரு தொடர்பும் இல்லாத இந்த இடத்திலே நான் அழைப்பது அவர்களுக்கு எவ்வாறு கேட்கப் போகிறது? இந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அழைப்பது உங்களுடைய பொறுப்பு, அதனை எத்தி வைப்பது நம்முடைய பொறுப்பு. நீங்கள் அழையுங்கள், வஅஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக மக்களை அழையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த நேரத்திலே அந்த ஆரம்பத்திலே ஹஜருல் அஸ்வத் கல்லு பாதுகாக்கப்பட்ட அபூ குபைஸுடைய மலையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏறி மக்களை நோக்கி ஏலான் செய்கிறார்கள், ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, மன் ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ, யாருக்கெல்லாம் ஹஜ் கடமையாக இருக்கிறதோ, ஃபஹுஜ்ஜு,
ஹஜ் செய்ய வாருங்கள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏலான் பண்ணுகிறார்கள். தப்சீரிலே வருகிறது, அந்த நேரத்திலே யாரெல்லாம் உலகத்திலே இருந்தார்களோ, யாரெல்லாம் உலகத்திலே பிறப்பதற்கு தாயுடைய வயிற்றுக்குள்ளே வருவதற்கு கருவாக அந்த நேரத்திலே ரூகாக அதாவது ஆலமுல் அருவாகிலே இருந்தார்களோ, இவர்கள யாருக்கெல்லாம் அந்த சத்தம் கேட்டதோ அல்லாஹ் தஆலா அதனை எத்தி வைக்கின்ற பொறுப்பை எடுத்தான். இவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஏலான், இந்த அறிவிப்பு யாருக்கெல்லாம் யாருடைய காதுகளை எல்லாம் வெட்டியதோ அவர்கள் இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் அந்த காபத்துல்லாவுக்கு ஹஜ் செய்வதற்காக போவார்கள். அப்படியான எம்முடைய சகோதரர்கள் இந்த வருடமும் ஹஜ்ஜுக்காக செல்ல தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த சத்தம் கேட்டிருக்கிறது. யாரெல்லாம் இதற்கு முன்னால் ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அந்த ஏலானுடைய சத்தம் கேட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் இன்னும் கேட்டிருக்கிறதோ இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் அந்த மக்காவுடைய அந்த பைத்துல்லாவுடைய அந்த இடத்திலே ஹஜ் செய்வதற்குரிய பாக்கியம் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏலான் பண்ணுகிறார்கள். அந்த ஏலானுடைய சத்தம் யாருடைய காதுகளுக்கெல்லாம் எட்டியதோ அந்த நபர்கள் இந்த வருடம் ஹஜ்ஜிக்கு போவதற்காக தயாராக இருக்கின்ற நேரத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த பைத்துல்லாஹ் சிறப்புக்குரியது. அந்த பைத்துல்லாஹ்விலே 2 ரக்காத் சுன்னத்து தொழுகை 1,00,000 ரக்காத் தொழுவதை விட சிறந்தது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. அந்த பைத்துல்லாஹ்வுடைய எல்லைக்குள் யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாது. அந்த இடத்தை அசிங்கப்படுத்த முடியாது, அசுத்தப்படுத்த முடியாது. அந்த இடத்திலே வீணான ஜோக்குகள் பேச முடியாது. கண்ணியமான இடம். கண்ணியமானவர்களே, பைத்துல்லாஹ் அந்த ஹரமுடைய பூமி மட்டுமல்ல, ஹஜருல் அஸ்வத் கண்ணியமானது, சிறப்புக்குரியது. மகாம் இப்ராஹிம் சிறப்பு வாய்ந்தது. ஜம்சம் சிறப்பு வாய்ந்தது. சஃபா மர்வாவுடைய எல்லைகள் சிறப்பு மலைகள் சிறப்பு வாய்ந்தது. ருக்குனுல் யமானி சிறப்பு வாய்ந்தது. மினாவுடைய பள்ளத்தாக்கு சிறப்பு வாய்ந்தது. முஸ்தலிஃபா அதனுடைய அந்த இடம் சிறப்பு வாய்ந்தது. அரஃபாவுடைய மைதானம் சிறப்புக்குரியது. கண்ணியமானவர்களே, எனவே அப்படியான இடத்தை நோக்கி ஒரு சிலர் போகிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கும் தர வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான பைத்துல்லாஹுவை காணுவதற்காக செல்லுகின்ற பாக்கியம் சாதாரண ஒரு பாக்கியம் அல்ல. அதற்காக செலவழிக்கின்ற செலவுகள் சாதாரணமான ரூபாக்களும் அல்ல. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு ஹதீஸ் போதும் என்று நினைக்கிறேன். திருமீதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹஜ்ஜிக்காக செல்லுகிறவர்கள் இன்ன மஸ்ஹர் ருக்னில் யமானி வர் ருக்னில் அஸ்வதி யஹுத்துல் ஹத்தாயா ஹத்தன். யார் ஹஜ்ஜிக்கு போய் ருக்னுல் யமானி என்று சொல்லக்கூடிய அந்த கல்லையும் வர் ருக்னுல் அஸ்வதி ஹஜருல் அஸ்வதுடைய கல்லையும் யார் தொடுகிறார்களோ, தொடக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் அவ்வாறு யார் தொடுகிறார்களோ யஹுத்துல் ஹத்தாயா ஹத்தன், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறார். 25 லட்சம் அல்ல, 50 லட்சம் செலவழித்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்திட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அந்த ஒரு தொடுதல் அதற்கு வேற எதுவும் ஈடாக முடியாது. கண்ணியமான சகோதரிகளே, எனவே அப்படியான ஒரு இடத்துக்கு போவதற்கு நம்முடைய சகோதரிகள் தயாராக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை நாங்கள் அழகான முறையிலே துஆவோடு அவர்களை நாங்கள் வழி அனுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகளை அவர்களிடத்தில் சொல்லி வழி அனுப்புவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, ஜம்சம் தண்ணீர் சிறப்புக்குரியது. மாஉ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு. ஜம்சம் தண்ணீர் எதற்காக எந்த நோக்கத்திற்காக குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், ஜம்சம் தண்ணீராக இருந்தாலும் ஜம்சம் அது ஒரு உணவு என்று சொன்னார்கள். தஆமுல் ஜாஇ, பசித்தவர்களுக்குரிய உணவு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாகத்தை மட்டுமல்ல,
பசியை கூட தீர்க்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான தண்ணீர் தான் ஜம்சம் தண்ணீர். காபத்துல்லாவுடைய அந்த கட்டிடத்தில இருந்து, அந்த கருப்பாக இருக்கின்ற கட்டிடத்திலிருந்து 2 மீட்டர் தூரத்திலே அந்த ஜம்சமுடைய கிணறு இருக்கிறது. யாருக்கும் தெரியாது, அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு மேலால் தான் தவாஃப் நடைபெறுகிறது. தவாஃப், சாய், தொங்கோட்டம். அது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ அமல்கள். முஸ்தலிஃபா, மினாவுடைய மைதானம், அரஃபாவுடைய மைதானம். அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ்ஜி என்றாலே அரஃபா தான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜி என்பதை நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் தொழுகிறோம். தொழுகையிலே நாங்கள் ஓதக்கூடிய ஃபர்து இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது ஃபர்து, அத்தஹியாத் ஓதுவது ஃபர்து. இது விடுபட்டால் தொழுகை கூடாது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய கடமையில் ஓதுகின்ற ஒன்றும் கூட ஃபர்து கிடையாது. ஓதுகின்ற எதுவும் ஃபர்து கிடையாது. செயலில் மட்டும் அவைகள் பின்பற்றப்பட வேண்டும், செய்து காட்டப்பட வேண்டும். எனவே மிகப்பெரிய ஒரு தியாகம் அதற்குள்ளே இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 பேரும் செய்த தியாகத்துடைய வெளிப்பாட்டை அந்த மக்காவுடைய நகரத்திலே, மக்காவுடைய அந்த பூமியிலே, காபத்துல்லாவுடைய அந்த சுற்றுவட்டத்திலே எங்களால் பார்க்க முடியும். கண்ணியமான சகோதரிகளே, அப்படியான ஒரு அமலுக்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். எனவே அப்படியான அந்த இடம் பரிசுத்தமானது. அதற்கு சென்று வரக்கூடியவர்கள் பரிசுத்தமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் கெட்ட வார்த்தை பேசாமலும் உடலால் கெட்ட விடயங்களை செய்யாமலும் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு திரும்புகிறாரோ, கயௌமி வலதத்ஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போல திரும்பி வருகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியான ஒரு இடத்துக்கு நம்முடைய சகோதரர்கள் போவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரம், அந்த காபத்துல்லா எவ்வளவு சிறப்புக்குரியது என்றால், அதனை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறார். நபி அவர்கள் பிறப்பதற்கு 50 நாட்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடக்கிறது. யமனுடைய நாட்டிலே, சன்ஆ என்று சொல்லக்கூடிய ஊரிலே, அபரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் இந்த மக்காவுக்கு மக்களை போகவிடக்கூடாது என்று திட்டம் போட்டு அந்த ஊரிலே ஒரு ஆலயத்தை கட்டுகிறான். அந்த ஆலயத்தை கட்டி எல்லா மக்களையும், காபத்துல்லாவுக்கு போகின்ற எல்லோரையும் திசை திருப்பி தன்னுடைய ஆலயத்துக்கு வருமாறு அறிவிப்பு செய்கிறான். யாருமே போகவில்லை, யாருமே போகவில்லை. அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட, காபத்துல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் போய் அந்த இடத்தை அசிங்கப்படுத்தி மலம் கழித்து, தான் கழித்த மலத்தை அதனுடைய சுவர்களில் எல்லாம் பூசிவிட்டு அந்த மனிதர் அங்கிருந்து தப்பியோடி விடுகிறார். கோபம் தலைக்கேறுகிறது அபரஹாவுக்கு. யானை படையை தயாரித்துக் கொண்டு, யானை படையை தயார் செய்து கொண்டு மக்காவுல உள்ள அந்த காபத்துல்லாஹுவை அழிப்பதற்காக யானை படை திரட்டி வந்தான் அபரஹா. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல் வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். இந்த சூரா அதைத்தான் சொல்லுகிறது. யானைப்படை வந்தது. யானைப்படை வந்து முஸ்தலிஃபாவுக்கும் மினாவுக்கும் இடையில உள்ள ஒரு இடத்தை நெருங்குகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை வருகிறது. அபாபில் என்று சொல்லக்கூடிய சிற்று குருவிகளின் மூலமாக அதனுடைய சொண்டிலே அல்லாஹ் தஆலா சிறு கற்களை தூவ வைத்து அந்த யானைப்படையை சுக்கு நூறாக ஆக்கினார். அப்படியான ஒரு காபத்துல்லா இன்றும் உலகத்திலே இருக்கிறது. யாரெல்லாம் அதற்கு பாக்கியம் பெற்றிருக்கிறார்களோ போய் வருகிறார்கள். பாக்கியம் இருந்தும், பணம் இருந்தும், உடலிலே வலிமை இருந்தும், எல்லா ஆரோக்கியங்களும் எல்லா வளங்களும் இருந்தும் இன்னும் போகாத மக்களும் நம்மில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், யாருக்கெல்லாம் ஹஜ் செய்வதற்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்து ஏதோ சில காரணங்களை சொல்லி பிற்படுத்தி
பொடுபோக்கு செய்து யாரெல்லாம் மௌத்தாகிறார்களோ அவர்கள் யஹூதி நசாராவாக மரணிக்கட்டும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். கண்ணியமானவர்களே, எனவே பணம் இன்றிருக்கும் நாளை போய்விடும், ஆரோக்கியம் இன்றிருக்கும் நாளை பறந்துவிடும். இன்று பணமுள்ளவன் நாளை ரோட்டில், இன்று ஆரோக்கியம் உள்ளவன் நாளை கட்டிலில். எனவே ஆரோக்கியம் வயதை பார்த்து வருவதல்ல, நோய் வயதை பார்த்து வருவதல்ல, பணம் வயதை பார்த்து வருவதல்ல. கண்ணியமானவர்களே, இருக்கின்ற பொழுது அதனை நிறைவேற்ற வேண்டும். வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யாருக்கு உடலில் வலிமையும் கையில் பணமும் இருக்குமாக இருந்தால் அவர்கள் பைத்துல்லாஹுவை ஹஜ் செய்வது கடமை என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அந்த பைத்துல்லாஹுவை யாரெல்லாம் இதற்கு முன்னால் நாடி சென்றார்களோ, அதனை ஹஜ் செய்தார்களோ அவர்களுக்கு பாக்கியசாலிகள். யாரெல்லாம் அதற்காக போக நியத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களும் பாக்கியசாலிகள். இதற்கு பின்னால் யாரெல்லாம் போக வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறார்களோ அவர்களும் பாக்கியசாலிகள். அந்த பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா தான் கபூல் செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, கிட்ட இருந்தாலும் பாக்கியம் கிடைக்காது. அரபிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அன்னசீபு லா யுசீபு வலௌ கான பைன ஷஃபத்தைன். ரெண்டு உதட்டுக்கு மத்தியில தான் ஒரு விடயம் இருக்கிறது, அது உங்களுக்கு கிடைக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் கிடைக்காது. அன்னசீபு யுசீபு வலௌ கான பைனல் ஜபலைன். ஒன்று இருக்கிறது, ரெண்டு மலைகளுக்கு இடையில இருக்கிறது, அந்த அளவு தூரத்தில் இருக்கிறது. அது கிடைக்கணும் என்று அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அது கிடைத்துத்தான் ஆகும். சவுதியில தான் இருப்போம், சவுதியில தான் இருப்போம். சவுதி நாட்டில தான் மக்கா இருக்கிறது, அந்த மக்காவில தான் காபத்துல்லா இருக்கிறது, அந்த மக்காவுடைய சுற்று வட்டத்தில தான் இருப்போம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் ஹஜ் செய்யும் பாக்கியம் கிடைக்காது. பள்ளிக்குள்ளதான் இருப்போம், பள்ளி வேலை தான் செய்வோம், பள்ளியில ஒவ்வொரு பொறுப்புல இருப்போம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் தொழுற பாக்கியம் கூட கிடைக்காது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நலவை செய்வதற்கும் கெடுதியை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய விருப்பமும் நாட்டமும் தேவை. கண்ணியமானவர்களே, எனவே அந்த பாக்கியம் பெற்றவர்கள் உண்மையிலே பாக்கியசாலிகள். எனவே கண்ணியமானவர்களே, இவ்வாறான ஒரு காபத்துல்லாஹுவை ஹஜ் செய்வதற்காக மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்களும் அது சம்பந்தமான சில விடயங்களை படித்துக் கொண்டோம், தெரிந்து கொண்டோம். எனவே அந்த காபத்துல்லாவுடைய சிறப்புகளை, அந்த காபத்துல்லாஹுவை நாங்கள் எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் அடைந்து அந்த காபத்துல்லாஹுவை நாடி சென்று ஹஜ் செய்வதற்கான ஏற்பாடுகளை நானும் நீங்களும் செய்து கொள்ள வேண்டும். பணக்காரர்கள் மட்டுமல்ல, பேமெண்டிலே வடை விற்கின்ற வியாபாரிகளும் காபத்துல்லாவுக்கு போகிறார்கள். ஏன்? முயற்சி தேவை. முயற்சி இல்லாமல் அதனை ஒருபோதும் அடைய முடியாது. பணக்காரர்கள் பணக்காரர்கள் தான், அது அவர்களுடைய கடமை என்று இருக்கட்டும். ஆனால் முயற்சி செய்தால் அதனை எங்களாலும் அடைந்து கொள்ள முடியும். இன்று எத்தனையோ பேர் அதற்காக முயற்சி செய்து, நம்முடைய ஊரில் கூட எத்தனையோ ஏழை மக்கள் கூட ஹஜ் செய்து விட்ட வரலாறை நாங்கள் பார்க்கவில்லையா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா ஒருபோதும் ஏழையாக்க மாட்டான், தலை நிமிர்ந்து வாழ செய்வான். அப்படியான ஒரு கடமைதான் ஹஜ்ஜுடைய கடமை. எனவே அந்த கடமையை அழகான முறையிலே யாருக்கெல்லாம் தகுதியும் வசதியும் வலிமையும் இருக்கிறதோ அப்படியானவர்கள் செய்வதோடு, யாருக்கெல்லாம் நியத் இருக்கிறதோ அவர்களும் சென்று வருவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. நாங்களும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் செய்திட்ட பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தந்தருள்வாயா. உன்னுடைய மேலான உன்னுடைய வீட்டை தரிசிக்கக்கூடிய, நாடக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயா. உன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதை ஜியாரத் செய்யக்கூடிய, நபியுடைய ரவுலாவுக்கு முன்னால் நின்று நபி அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பாயாக.
அவருடைய நாட்டங்களை கபூல் செய்து கொள்வாயாக, அவருடைய தொழிலை அபிவிருத்தி செய்வாயாக, அவர்களுடைய ஹஜ்ஜை கபூலியத்துடையதாக ஏற்றுக்கொள்வாயாக, எல்லா நிலைமைகளையும் அவர்களுக்கு உதவி செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحثكم على طاعته وأزجركم عن معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد وشرعه النبي صلى الله عليه وسلم، بين ذلك في سيرته الجميلة، ولم تبق في قلبه زخرفة الدنيا، وهو الذي قال الدنيا جيفا وطلابها كلاب. وفي العالم فرقتان تعيشان، فرقة قد أغرتهم الحياة الدنيا، وفرقة نرغب في الآخرة، وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية تدخلوا في دار السلام فرحا وسرورا، ولا تكونوا ممن طغى وأطغى، ولا من المغترين المذلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام. والله تعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل؟ ألم يجعل كيدهم في تضليل، وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله العظيم لي ولكم من كل ذنب فاستغفروه، إنه هو الغفور الرحيم. الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد، ونشكره شكرا لا يعد. أشهد أن لا إله إلا الله ولا رب غيره، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. اللهم ارض عن ساداتنا الخلفاء الراشدين، سيدنا أبي بكر الصديق، وسيدنا عمر بن الخطاب، وسيدنا عثمان بن عفان، وسيدنا علي بن أبي طالب، رضوان الله عليهم وعلينا ومعهم وفيهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. مولانا يا رب العالمين، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. ربنا لا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر.